ஜெஃப்ரி எப்ஸ்டின் இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியர் புரோக்கர் பெரிய லீடர்ஸினுடைய ப்ராக்சிமிட்டியை பயன்படுத்தி நெட்வொர்க்கிங். இப்போ ஒரு லீடர் ஈவினிங் பேங்க்வெட் டின்னர் மீட்டிங், இப்போ அஃபீஷியல் மீட்டிங்ஸ் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு இவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அது ரெண்டு நாட்டினுடைய தலைவர்கள் கலந்து கொள்ள மீட்டிங்கில் இவர்களுக்கு வழி இருக்காது. இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் லெவலில் இப்படிப்பட்ட ஃபினான்சியர்கள் கலந்து கொள்வது வழக்கம். டாப் லெவல் டிப்ளமேட்ஸ், இந்த மாதிரி உலக பணக்காரர்கள், இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபினான்சியர்ஸு, சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இதில் இருந்தெல்லாம் பல்வேறு கம்பெனிஸினுடைய எம்டிஸு, இது மாதிரியான ஆளுகள்லாம் கலந்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் தங்களை தானே அறிமுகப்படுத்தி நெட்வொர்க்கிங் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்படி பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம் ஜெஃப்ரி எப்ஸ்டினுக்கு. அப்போ இதை ஒரு பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில், ஒரு பிரசிடெண்ட் பக்கத்தில் ஒருத்தர் போகணுன்னாலே ஏகப்பட்ட ப்ரோட்டோக்கால் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் போகலாம், பேசலாம், அந்த நெட்வொர்க்கிங் செஷனில் பேசலாம் ஒழிய ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு ப்ராப்பரான ப்ரோட்டோக்கால் படி தான் அது போகணும். இது வரைக்கும் அது மாதிரியான ஜெஃப்ரி எப்ஸ்டின் நேரடியாக நரேந்திர மோடியை சந்தித்தார், தனியாக பேசினார்கள் அப்படின்ற இது வரைக்கும் எந்த விதமான டாக்குமெண்டல் எவிடன்ஸும் வெளியே வரலை. ஜெஃப்ரி எப்ஸ்டினுடைய ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸை யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஜஸ்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. அப்படி அதில் யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபைல்ஸில் எப்ஸ்டினுடைய இமெயில்ஸ் ஜூலை 2017 இதில் ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு இமெயில் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதில் நரேந்திர மோடிஸ் அஃபீஷியல் ஸ்டேட் விசிட் டு இஸ்ரேல் இன் எ வெரி சப்ஜெக்டிவ் அண்டு ஒப்பீனியேட்டட் வேல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த டெக்ஸ்ட்டை பார்த்து படிச்சிங்க அப்படின்னா, த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி டுக் அட்வைஸ் அண்ட் டான்ஸ்ட் அண்ட் சாங் இன் இஸ்ரேல் for the benefit of the US president. They had met a few weeks ago. It worked. இதுதான் content, subject content of the email. This is the quoted text being circulated in reports about the files. தான். அப்போ இதில் என்ன இருக்குது, லிட்ரல் ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ ஃபார்மல் டிப்ளமேட்டிக் டாக்குமெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, டிப்ளமேட்டிக் டாக்குமெண்ட் கிடையாது, ஃபேக்ட். பட் எப்ஸ்டின் பர்சனல் கமெண்ட்ரி ஆன டிப்ளமேட்டிக் ஈவெண்ட். ரெண்டு பேர் சந்தித்து கொண்டார்கள், பேசினாங்க. இவர் யுஎஸ் பிரசிடென்ட்டினுடைய நலனுக்காக இஸ்ரேலுக்கு சென்று இவர் டான்ஸ் ஆடி பாட்டு பாடினார்னு போட்டிருக்கு. டான்ஸ் டு த டியூன் அப்படின்னா நீங்கள் லிட்ரலாக டான்ஸ் ஆடினார், லிட்ரலாக பாட்டு பாடினாருன்னு எடுத்துக்கலாம். இல்லை இவருக்கு தகுந்த மாதிரி அவர் அங்கே போய் நடவடிக்கை நடந்து கொண்டார், பொலிட்டிக்கலாக அவர் நடந்து கொண்டார் என்றும் எடுத்துக்கலாம். இட் ஒர்க்குடு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் என்ன அப்படின்னா, இது ஒன் ஃப்ராக்மெண்ட்டு. எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் இமெயில் இருக்குது. அதில் ஒன் ஃப்ராக்மெண்ட்டு நரேந்திர மோடியை பற்றி வருது. இவர் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின் இஸ் எ செக்ஸ் டிராஃபிக்கர். ஒன்று. ரெண்டாவது புரோக்கர். மூணாவது, இந்த ஹை ப்ராக்சிமிட்டியை யூஸ் பண்ணி இவர் பல்வேறு டீல்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு புரோக்கராக செயல்பட்டிருக்கார். அப்போ இப்படி செயல்பட்டவரிடம் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அது எப்படிப்பட்ட கனெக்டிவிட்டி? அது டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட கனெக்டிவிட்டி இருந்ததா, இல்லை ஜெய்சங்கரோட கனெக்டிவிட்டியா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸு, கவுன்சில் ஜெனரலோட கனெக்டிவிட்டியா, அங்கே இருக்கக்கூடிய நம்ம எம்இஏனுடைய அஃபீஷியல்ஸோட லிங்க்கு ஏற்பட்டதா, இது எதன் மூலமாக இந்த கனெக்டிவிட்டி வந்தது, யார் மூலமாக இது சொல்லப்பட்டது, இப்படியெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஒன்றுமே டாக்குமெண்டல் எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை. அப்போ இதை இட் இஸ் அ பேஸ்லெஸ் பர்சனல் ஒப்பீனியன் ஆஃப் அ கன்விக்டட் கிரிமினல், நாட் அன் அஃபீஷியல் ரெக்கார்ட் ஆஃப் எனி ரியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுது எம்இஏ. ஓகே, அப்போ இது ஒரு கன்விக்டட் கிரிமினல் சொல்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. டுக் அட்வைஸ் அப்படின்னு என்னதான் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த இமெயிலு
எப்ஸ்டீன் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் நாட் அன் அஃபிஷியல் ரிப்போர்ட் ஃப்ரம் த டிப்ளமேட்டிக் சேனல்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். ரெண்டாவது, டான்ஸ் அண்ட் சாங், திஸ் சவுண்ட்ஸ் லைக் எ கலர்ஃபுல் லாங்குவேஜ் ரேதர் தென் ஏ ஃபேக்சுவல் டிப்ளமேட்டிக் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, எப்ஸ்டீன் மைட் ஹவ் பீன் யூஸிங் மெட்டஃபாரிக்கல் லாங்குவேஜ் அபவுட் கல்ச்சரல் டிப்ளமசி நாட் லிட்ரலி ரிப்போர்ட்டிங் பிஹேவியர் அப்படின்றான். சரிங்களா? ரெண்டாவது, இட் ஒர்க்டு அப்படின்னா எப்ஸ்டீன் இஸ் எக்ஸ்பிரஸிங் இஸ் வியூ that a certain strategy strengthening US, India and Israel relations ties was successful. Again irregular for diplomatic communication. அப்போ இந்த மூணுமே வந்து ஏதோ ஒரு காத்து வாக்கில் சொல்லிட்டு போனதாக இருக்கும் இல்லையா, இது டிப்ளமேட்டிக் கம்யூனிகேஷனுடைய பார்ட் ஆஃப் த இது கிடையாது அப்படின்னு நம்ம எம்இஏ மறுக்குது, கவர்மெண்ட்டும் மறுக்குது. அப்போ எம்இஏ என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ராசி ரூமினேஷன்ஸ் பை எ கன்விக்டட் கிரிமினல் அப்படின்னு. ட்ராசி ரூமினேஷன்ஸ் பை எ கன்விக்டட் கிரிமினல்னா என்னது? ஒரு குற்றவாளியினுடைய ட்ராசி ரூமினேஷன்ஸ்னால் வீணான சிந்தனைகள் அப்படின்னு அர்த்தம், வீணான குற்றச்சாட்டுகள். அதை வந்து ஒரு கன்விக்டட் கிரிமினலுடைய வீணான குற்றச்சாட்டுகளை இதை வந்து டஸ் நாட் ஹவ் எனி மெரிட்னு சொல்லி தள்ளி விடுது. ஆனால் அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் வந்து ஏதோ நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லி லிட்ரலாக பார்த்தோம்னா மோடி சரணடைஞ்சு தான் விட்டார். ரஷ்யாவினுடைய ஆயில் இறக்குமதியை குறைச்சிட்டாரு. அதானிக்கு வாங்கக்கூடிய ஆயில் இறக்குமதியை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி யுஎஸ் செனட் மெம்பரே பேசுகிறார். அவரே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காரு, குறைச்சிட்டாங்க. அப்போ இவங்களை வந்து நம்ம 25% டேரிஃபை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ட்ரம்ப்புக்கு. இது ஒரு இன்சிடெண்ட்டு. ரெண்டாவது இன்சிடெண்ட்டு, வெனிசுலாவை கேப்சர் பண்ணி 17% குளோபல் ஆயில் ரிசோர்ஸில் 17% கொண்ட வெனிசுலாவுடைய ஆயிலை நான் தான் ஏற்றுமதி பண்ணுவேன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து வெனிசுலாவுடைய சவர்னிட்டியில் தலையிட்டு வெனிசுலாவுடைய பிரசிடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணி இப்படி அத்துமீறல் பண்ணிய வெனிசுலாவிடமிருந்து ஆயில் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்காரு மோடி. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ட்ரம்ப்பிடம் சரணடைந்து விட்டார் மோடி என்று தான் தெரியுது. ஓகே, அதனால தான் பட்ஜெட்லேயே அவங்களுடைய இது சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லையே. இப்போ 500% வரி போடுறாரு. அதனால் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஆம்பூர், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, அத்தனை இண்டஸ்ட்ரியும் இன்றைக்கி அந்த 500% டேரிஃபினால் பாதிக்கப்படுது. அதை பற்றி அதுக்கான ரிலீஃப் மெஷர் எதுவுமே பட்ஜெட்டில் சொல்லலை. காரணம், ட்ரம்ப்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாரு, அவர் நம்ம வரியை குறைச்சிருவாருன்னு இவர் நம்பிட்டு இருக்கார். அவன் எங்கள் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவை ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவை காலி பண்ணிகிட்ருக்காரு, அமெரிக்காவை தனிமைப்படுத்திகிட்ருக்காரு. டபிள்யூஹெச்ஓலேருந்து தனிமைப்படுத்துகிறாரு, யூஎன்லேருந்து தனிமைப்படுத்துகிறாரு, ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து தனிமைப்படுத்துகிறாரு, என்வரன்மெண்டல் சம்மிட்லேருந்து வெளியே வந்துடுறாரு. எல்லா நாடுகளுக்கும் டாரிஃபை வந்து அதிகமாக போட்டு மிரட்டி அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறாரு ட்ரம்ப்பு. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடெண்ட்டு வெனிசுலாவை பிடிக்கிறாரு, கிரீன்லாண்டை பிடிக்கிறேன்றாரு, இப்போ ஈரானுக்கு கப்பலை அனுப்பி மிரட்டுறாரு. இத்தனையும் பண்ணிகிட்ருக்கவர் இவர் அமைதிக்காக பாடுபடுறாரு. இதை சொல்கிறவர் இந்தியாவில் ஜனநாயகத்தின் குரல்களை நடிக்கக்கூடிய மோடி, இந்தியாவின் எதிர்க்கட்சியே இல்லாத மாநிலங்களை உருவாக்கக்கூடிய நிலையில் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்க மோடி, இந்தியாவை வந்து ஒரு மதசார்பான நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி, இந்தியாவின் எஜுகேஷன் சிஸ்டத்தை காலி பண்ணக்கூடிய மோடி, இவர் தான் வந்து ட்ரம்ப்புக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு.